கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன். அன்பழகன், 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. கூட 11 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. ஆக 175 இந்த எண்ணிக்கையில் திமுகவினுடைய உதயசூரியன் இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. தொகுதி பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது, வேட்பாளர்களினுடைய பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக முக்கிய தொகுதிகளில் அமைச்சர்களை நீடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக அதிமுக தரப்பில் இதற்கு முன்பாக அதிமுக கூட்டணி தரப்பில் வெளியிடப்பட்ட அந்த வேட்பாளர் பட்டியலிலிருந்து இந்த வேட்பாளர் பட்டியல் எவ்வளவு வேறுபட்டதாக இருக்கிறது, எவ்வளவு முக்கிய அம்சங்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் நிறைந்திருக்கிறது? இன்னுமே அதிமுக பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்குல்ல, ஆனா இவங்க முழுவதுமாக அறிவிச்சாங்க. அதே போல படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாருமே பல ஏற்கனவே இந்த எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் பாதி பேருக்கு கொடுக்கல, அதுவும் பார்க்கப்படுது. அதையும் குறிப்பா பார்த்தோம்னா முக்கியமாக பரபரப்பாக பேசப்பட்ட செந்தில் பாலாஜி கரூருக்கு கோவையில் நிற்கிறாங்க. குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இறந்த சீட் கிடைச்சிருக்கேன். ஒரு சிலர் மட்டும் புதிய முகமாக பார்க்கப்படுகிறது. படித்த அதாவது அவரிடம் கேள்வி எழுப்பும்போது கேட்கப்படுது, படித்த இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சொல்றாரு. புதிய முகங்கள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே இருந்த முக்கியமாக பார்க்கக்கூடிய அமைச்சர்கள், அதே போல பொன்முடியை தவிர மற்றவர்களுக்கு அவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சொல்லலாம். போடி நாயக்கனூரை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள், அதாவது திமுக தனி கட்சிக்குள்ள அவர் பன்னீர்செல்வம் அவருக்கு போடி நாயக்கனூர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதே போல மனோஜ் பாண்டியன், ஆலங்குளத்தை பற்றி மனோஜ் பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்டது. அன்பழகன், நிச்சயமாக அதிமுகவில் களம் கண்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது மீண்டும் போடி நாயக்கனூரில் களம் காணவிருக்கிறார். ஆனால் இந்த முறை திமுகவிலிருந்து இத்தகைய பல முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் சூழலில் பிற கட்சிகளை சார்ந்த, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சார்ந்த முக்கியஸ்தர்கள் போட்டியிடும் எந்தெந்த கட்சிகள் முக்கியத்துவம் பெறுகிறது, அந்தந்த தொகுதிகளில் திமுக தரப்பில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள்? குறிப்பாக தவிக தலைவர் விஜய் பெரம்பூரில் போட்டியிடுகிறார். திமுக தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர் அந்த தொகுதியில் யார்? எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் போட்டியிடும் போது அந்த தொகுதியில் எடப்பாடியில் போட்டியிடும் போது அந்த தொகுதியில் வேட்பாளர் யார்? சீமான் காரைக்குடியில் போட்டியிடும் போது அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் யார்? இது பற்றிய விவரங்கள் என்ன? ஏற்கனவே அங்கே ஆதிசேகர் தான் போட்டியிட்டார். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஆதிசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். ஏனென்றால் தொடர்ந்து ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல போட்டியிடுறார். அதே போல இந்த நம்ம குறிப்பா பார்க்கணும்னா 1000 விளக்கு ஏற்கனவே என்ன சொன்னா அண்ணா நகர் பகுதியை பொறுத்தவரை அண்ணா நகர் மோகன் கொடுத்து இந்த நேரத்தை சிற்றரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சிற்றரசு என்பது உதயநிதி அவர்களுடைய உதயநிதி நெருக்கமாக பார்க்கப்படுகிற அவர்களுக்கு சிற்றரசுக்கு அண்ணா நகர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ இருக்கிறது. அவரை பொதுவாக ராஜா அன்பழகன் அவர்கள் அவர்கள் அங்க, அதாவது ஏற்கனவே அன்பழகன் அவருடைய மறைந்த அன்பழகனுடைய முதல்வர் ராஜா அன்பழகன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல எழும்பூர் தொகுதி மாற்றப்பட்டுள்ளது, திருவிக நகர் மாற்றப்பட்டுள்ளது, புதிதாக பல மாற்றம் உள்ளது. ஏன்னா குறிப்பா பார்க்கணும்னா பல்வேறு எடப்பாடி பொறுத்தவரை காசி ஆரம்பிக்கிறார். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நேரடியப்பட்ட ஒரு பகுதியில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் காசி அவர்கள் எடப்பாடியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அன்பழகன், குறிப்பாக பெரும் அதிர்வலைகளை இந்த ஆண்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில் பாலாஜி வேறு தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கோவை தெற்கிற்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆக இத்தகைய முக்கிய மாற்றங்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் கடந்த சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் என்ன நிகழ்ந்திருக்கிறது? செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகவே இந்த கோவை கொங்கு மாவட்டம் முழுவதுமாகவே அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்ததால் அவருக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பதற்காக அவருக்காக தான் கோவை சென்றுள்ளார்.
அதே போல குறிப்பாக கோயம்புத்தூர் தெற்கில் அவர் அங்கு போட்டியிடுவார். கரூரை பொறுத்த வரைக்கும் அது தியாகராஜன் போட்டியிடுறார். நீங்க சொன்னது போல கரூர் மாவட்டத்திற்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருந்த சூழல்ல எதற்கு கூடுதலாக இந்த இடத்துல கவனம் செலுத்தாம அதையும் கரூர் மட்டுமல்ல ஈரோடு நீலை மற்ற மாவட்டங்களில் தொடர்ந்து அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக கோயம்புத்தூர் ஏற்கனவே அவர் எதிர்பார்த்த ஒன்றுதான் இந்த முறை கோயம்புத்தூரில் அவர் போட்டியிடுவார் என்று பேசப்பட்டிருந்த சூழல்ல கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பழகன், அடுத்ததாக பெரும்பாலான அமைச்சர்கள் தாங்கள் வெற்றி கண்ட தொகுதிகளையே நீடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் அங்கம் வகிக்கும் தொகுதிகளில் ஏதேனும் முக்கிய மாற்றங்கள் இம்முறை நிகழ்ந்திருக்கிறதா? அமைச்சர்கள் அவர்களுக்கு எந்த தொகுதி தான் கொடுக்கப்பட்டுள்ளது சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுக்கு எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால நான் ஏற்கனவே இந்த பொன்முடியை பற்றி அவருக்கு அவருடைய புதல்வருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. செஞ்சியை பொறுத்த வரைக்கும் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் வேட்பாளராக களம் காண்கிறார். அதே போல இங்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் களம் காண்கிறார். அதே போல ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் இருந்த பகுதியில் தான் அவர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பகுதியில் குறிப்பாக துறைமுக பகுதியில் சேகர் பாபு, ஏன்னா ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த முறையும் ஆவடியை பொறுத்த வரைக்கும் நாசர், அதே போல புறத்திறப்புறத்தின் முதல்வர் அவர்கள் வேட்பாளராக களங்காணுகிறார். எனவே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே இருந்த அமைச்சர்களாக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், கீதாஜீவன் ஆகட்டும், அவர்கள் இருவருமே அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பழகன், மத்திய மேற்கில் மதுரை மத்தியில் தற்போது போட்டியிடும் வேட்பாளர் அமைச்சர் பிடிஆர் தான். ஆனால் தற்போது இதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த புதிய நீதி கட்சி சார்பாக நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆக வெற்றி கண்ட அதே தொகுதியிலேயே அமைச்சர் நீடிக்கும் போது தற்போது ஒரு புதுமுகம், நன்கு மக்களிடம் பரிச்சயப்பட்ட ஒரு முகம் அதே தொகுதியில் போட்டியிடும் போது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்? நட்சத்திரங்கள் மோதும் இந்த தொகுதிகளினுடைய பட்டியல் ஏதேனும் இருக்கிறதா? நீங்க சொல்ல மதுரையை பொறுத்தவரைக்கும் மதுரை மாவட்டத்தை வரைக்கும் திருமங்கலம் மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் குருவியா தங்கபாண்டியன், மதுரை மேற்கு ரகு பாலாஜி, மதுரை மத்திய பழனிவேல் தியாகராஜன், மதுரையுடைய வடக்கு தளபதி சோழவந்தான் வெங்கடேசன், மதுரை கிழக்கு மூர்த்தி, இதையும் தொடர்ந்து ஒரு அதாவது மதுரையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மதுரை என்பது ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. குறிப்பாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் இவர்கள் கடுமையாக உழைப்போம் என்று கொடுத்தாங்க. ஏனென்றால் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடும் சரி, மற்ற கட்சியினுடைய அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே கடுமையாக உழைப்போம் என்று முதல்வர் பேசும் பொழுது இது மகா கூட்டணி சொல்லியிருந்தார். அதுவே எனவே அவர்கள் வெற்றி என்பது மிகவும் களத்தில் நேரடியாக தொகுதி அறிவித்த பிறகு, வேட்பாளர் அறிவித்த பிறகு அவருடைய பணி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும். இனி வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக வாக்கு சேகரிக்கலாம் அவர்கள் ஈடுபடுவார்கள். எனவே வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுடைய செய்யக்கூடிய பணியில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படும். அடுத்ததாக சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான தொகுதிகள் என்டிஏ கூட்டணியை பொறுத்தமட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் சென்னையின் 15 தொகுதிகள் மொத்தமாக திமுகவை அங்கம் வகிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இதன் பின்னணியில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது? அந்த வேட்பாளர் பட்டியலில் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை சற்றே ஆராய முடியுமா? மிக முக்கியமாக வலுவாக பார்க்கப்படுகிறது. திமுக பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக பார்க்கக்கூடியது சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால்தான் அவர்கள் ஒரு சிலர் சரியா, அதாவது ஒரு சில வேட்பாளரை தவிர மற்றவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கிய தொகுதியில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா சென்னை என்பது மிக முக்கிய, சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதி என்பது மிக முக்கியமான தொகுதி. அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு குறைவாக எப்பொழுதுமே குறைவாக தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கொடுத்திருந்தார்கள். அதனாலதான் சென்னையில் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் அவர்கள் மயிலாப்பூர் ஆகட்டும், மயிலாப்பூர் பொறுத்த வரைக்கும் வேலூர் ஏற்கனவே வெற்றி பெற்ற எம்எல்ஏ இருந்தவர், தியாகராய நகர் ராஜா அன்பழகன் நிற்கிறார். அதே போல சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியம், விருதம்பாக்கத்தை பொறுத்தவரை பிரபாகர் ராஜா ஏற்கனவே எம்எல்ஏ வந்தவர். அண்ணா நகரை பொறுத்தவரை சித்தரசு அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 1000 விளக்கு வெளியில் கொடுக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அவர் அந்த தொகுதிக்காக
தொகுதி நின்றவர், அதனால் அவருக்கு அந்த தொகுதி இருக்கிறது. துறைமுகம் பி.கே. சேகர் பாபும், ராயபுரம் பொறுத்த வரைக்கும் டாக்டர் சுபார்கான் எம்பிபிஎஸ் ஆர்த்தோ, அவர் அதாவது அவர் புதுமுகம் தான். ராயபுரம், எழும்பூர் தனி தமிழன் பிரசன்னா, திருவிக நகர் தனி பி.எஸ். ரவிச்சந்திரன், வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும் கார்த்திக் மோகன், ஏன்னா இவர் மோகனுடைய பிரதமர், அதனால வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் இருக்கிறார். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஆர்டி சேகர் அவர்களும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை பொறுத்த வரைக்கும் ஜே எபினேஷர், ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த எபினேஷர் அவர்கள். மாதவரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் சுதர்சனம் எம்ஏபிஎல் அவர் இருப்பாங்க. அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அபு பூர்ணிமா எம்பிபிஎஸ் எம்டி அவர்கள் வேட்பாளராக களம் காண்கிறார்கள். மதுரவாயை பொறுத்த வரைக்கும் காரப்பாக்கம் கணபதி அவர்கள் வேட்பாளராக களம் காண்கிறார்கள். எனவே களத்துறை பொறுத்த வரைக்கும் முதல்வர் இருக்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை 16 தொகுதியிலுமே 15 தொகுதியுமே எப்பொழுதுமே சென்னை அவர்களுடைய ஒரு கோட்டையாகத்தான் வைத்திருந்தார்கள். அதனால் இந்த முறையுமே அவர்கள் முழுவதுமாகவே திமுகவினர் அதை நிற்கக்கூடிய வாய்ப்பு. ஒரே ஒரு வேளச்சேரியும் கடந்த முறை பார்க்கும் போனால் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார். இந்த முறையும் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனவே முழுவதுமாகவே சென்னையை தன் தலைநகரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே 15 தொகுதியிலுமே திமுக வேட்பாளரே இருக்கிறது. அதே போல அன்பழகன், என்டிஏ கூட்டணியில் அதிமுகவினுடைய வேட்பாளர்களை பார்க்கும்போது அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி கண்டிருந்தாலும் அந்த தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். ஆனால் இங்கு திமுக கூட்டணியில் அறிவிக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் பட்டியலில் பெருமளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள் திமுக வசமே வைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இதை சற்றே ஆராய முடியுமா? எப்பொழுதுமே திமுக தங்கள் பகுதியில் அவர்களுக்கு ஒருவருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ஒரு சாத்தியதான் இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்களுடைய உழைப்பு, அவருடைய தொண்டர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கான அவர்கள் அத்தனை சிரமங்கள். அதனால தான் கூட்டணி கொடுக்கும் பொழுதே அவர்கள் வெற்றி பெற்ற தொகை அவ்வளவு எளிதாக மற்ற கூட்டணி கட்சிக்கு தராது என்று பார்க்கலாம். அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதே போல வெற்றி தங்களுடைய கட்சியுடைய தொண்டர்களுக்கான உற்சாகம் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் கூட்டணி கட்சியுடைய அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியை கூட்டணி தராமல் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே அவர்கள் பெண்கள் சொந்த கட்சிக்கு பணி செய்வது என்பது வேறு, கூட்டணி கட்சிக்கு பணி செய்வது என்பது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவருமே ஒரு அதாவது தங்கள் கட்சிக்கு பணியாற்றும் பொழுது அவர்கள் எளிதாக அவர்களை நாடுவார்கள். அவர்களுக்கான முக்கியத்துவம் தரப்படும். ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் அது பல்வேறு தொண்டர்களுக்குமே அது அவர் முக்கியத்துவம் தருவார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் அவருடைய எளிதாக அவர்களோடு பயணித்து அவர்கள் வெற்றி பெற்றிருந்திருப்பார்கள். கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட அவர்கள் எப்பவுமே கொஞ்சம் கலந்தாலும் இந்த சூழ்நிலை தான் எப்பொழுதுமே தாங்கள் வெற்றி தொகுதி எப்போது விட்டுக் கொடுக்காத சூழ்நிலை இப்பொழுது நிலவி வருகிறது. 44 தனி தொகுதிகள் இருக்கிறது. ஆக தற்போது வரை திமுக இந்த 44 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளை எத்தனை எண்ணிக்கையில் தன்வசப்படுத்தி இருக்கிறது? அன்பழகன், ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதி ராமஜெயம் அவர்கள், அதே போல பரமக்குடி தனித்தொகுதியில் கே கதிரவன், அதே போல சோழவந்தான் தனித்தொகுதியில் வெங்கடேசன் பிஏ, அதே போல மானாமதுரை தனித்தொகுதி தமிழரசி ரவிக்குமார், விட்டக்குடி தனித்தொகுதி டிவி கணேசன், பெரம்பலூர் தனித்தொகுதி எஸ்சி ஜெயலட்சுமி, யசோதாயபுரம் தனித்தொகுதி சி.கே. ராஜா, நிலக்கோட்டை தனித்தொகுதி நாகஜோதி பிகாம், வால்பாறை தனித்தொகுதி ஆர் சுதாகர், அவினாசி தனித்தொகுதி டாக்டர் கோகிலாமணி, கூடலூர் தனித்தொகுதி திராவிடமணி, தாராபுரம் தனித்தொகுதி டாக்டர் இந்திராணி எம்பிபிஎஸ். இந்த முறைதான் பார்க்கணும். ஏற்கனவே இருந்த அமைச்சர் கயர்வழி செல்வராஜனுக்கு மாற்றாக டாக்டர் இந்திராணி எம்பிபிஎஸ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜெயந்தமங்கலம் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் பூமலர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் தனித்தொகுதி டாக்டர் மதிவேந்தன் அவர்களும், அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும், ஏற்காடு தனித்தொகுதி டி.எம். ரேவதி அவர்களும், கங்கவள்ளி தனித்தொகுதியில் சின்னத்துறை அவர்களும், வானூர் தனித்தொகுதியில கௌதம் திராவிடமணி அவர்களும், வந்தவாசி தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் அம்பேத்குமார் அவர்களும், மதுராந்தகம் தனித்தொகுதி எஸ் அமுலு அவர்களும்,
திருவிக நகர் தனித்தொகுதியில் KS ரவிச்சந்திரன் அவர்களும், எழும்பூர் தனித்தொகுதியில் தமிழன் பிரசன்னா அவர்களும் வேட்பாளராக களங்காணுகிறார்கள். அன்பழகன், அடுத்ததாக திமுகவில் உதயசூரியன் சின்னத்தை பயன்படுத்தி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதிகள் 11 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். ஆக அந்தந்த தொகுதிகளினுடைய பட்டியல் என்ன? அந்த தொகுதிகளில் கூட்டணி தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார்? அந்த கூட்டணி வேட்பாளர்கள் நம்ம ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். கூட்டணி வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர்கள் வேட்பாளர்களுடைய பட்டியல் இன்னும் வரவில்லை. ஆனால் தொகுதி என்று பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர், ஊத்தங்கரை, துறையூர் தொகுதி, அதே போல ஆத்தூர் தனி தொகுதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பவானிசாகர் தனி தொகுதியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை போன்ற தனி தொகுதியும், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் காட்டுமன்னார் கோவில், செய்யூர், அரக்கோணம், திண்டிவனம், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகளும், மதிமுகவில் சீர்காழி அவர்கள் தனி சின்னத்தில் நிற்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவருடைய சின்னத்தில் நிற்காங்க, அது தனி தொகுதி. அன்பழகன், அடுத்ததாக அமைச்சர் மனோ தங்கராஜனுடைய தொகுதி. மனோ தங்கராஜிற்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதாக தெரிகிறது. ஆக அவர் வெற்றி கண்ட பத்மநாபபுரம் தொகுதியானது தற்போது கூட்டணி கட்சியான CPMற்கு ஒதுக்கப்பட்டது. மிக அண்மையில் தான் அவருடைய இலாக்கா அவருக்கு வழங்கப்பட்டு பெரியதொரு மாற்றம் நிகழ்ந்து பால்வளத்துறை அவருக்கு வழங்கப்பட்டது. ஆக தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படாத போது இதற்கான காரணம் என்ன என்பதை யூகிக்க முடியுமா? இந்த கூட்டணி பிரச்சனைக்கு ஏற்கனவே காலதாமம் ஆவதற்கும் அதுவும் ஒரு காரணம். என்றால் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியுமே அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கேட்டிருந்த சூழல்ல தான் இந்த சூழல்ல அவர்கள் பத்மநாபபுரத்தை கொடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு தியாகம், ஏற்கனவே இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய தொகுதியை தியாகம் செய்தார்கள் என்று கூறி வந்த சூழல்ல தான் அவர்களுக்கு கேட்ட தொகுதியை தருவேன் என்று சொன்ன அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்ப முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கும் ஒரு சிலருக்கு சீட்டு வழங்காதது இது ஒரு காரணம். அதே ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது மீண்டும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக கூட்டணிக்கு ஒதுக்கிவிட்டால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் சந்திக்க வேண்டியதில்லை என்ற காரணத்துக்காகவும் இருக்கலாம். ஆனாலுமே கூட்டணி அவர்கள் என்ன விளவங்கோடு கேட்டிருந்தார்கள். காங்கிரஸ், அதாவது விளவங்கோடுமே கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருந்த சூழல்ல தான் விளவங்கோடு காங்கிரஸ் விட்டுத்தர மறுத்து விட்டது. காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான அந்த ஒரே தொகுதியை பலரும் கேட்டனர், அதை விட்டு தரவில்லை. அதனால் இது ஒரு தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த திமுக பொறுத்த வரைக்கும் பத்மநாபபுரத்தை கொடுத்துக் கொள்கிறது. என்பதால் இது ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் திமுக தரப்பில் 164 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டது. கூடுதல் விவரங்களை விரிவான முறையில் வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.